ஸோ இப்போ ரீசெண்டாக ஆனர் 20,000 ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்பை ஒரு ஃபோனில் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆனர் ப்ளே. ஸோ இதை பார்க்கல அப்படியே ஏதோ ஒரு சில வருஷம் முன்னாடி போன மாதிரி இருந்துச்சு. 1+1 Mi 3 அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் வித்துட்ருக்கையில நம்மளுக்கு 20,000 ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது ரொம்பவே கன்சியூமர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம். பட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரேட்ஸ் எல்லா ஃபோன்ஸும் ஏற்றிட்டே போயிட்டாங்க. இப்போ திருப்பியும் 20,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் அந்த மாதிரி ஆனர் லான்ச் பண்ணது ரொம்பவே ஒரு பாசிட்டிவாக தெரிஞ்சுது. இந்த ஃபோனை அடிச்சுக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்போ Xiaomi ரீசெண்டாக அவங்க சப் பிராண்ட் போக்கோவோட ஒரு 845 சிப்பையே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த செக்மெண்ட்டில். ஸோ இப்போ 20,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னா இதுதான் பெஸ்ட்டு டைம். ஸோ ஆனால் அந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டில் எது பிக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இது ரெண்டுத்துக்குள்ளே என்ன டிஃப்ரென்சஸ், எது பெட்டரான சாய்ஸ், அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது C4E Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ முதல்ல பில்ட் டிசைன் இதுலேருந்து ஆரம்பிப்போம். POCO F1 பாலிகார்பனேட்னால பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பிளாஸ்டிக், ஒரு ஃபேன்சியான டேர்ம் பிளாஸ்டிக்னு சொல்கிறதுக்கு பதில். ஆனால் ஆனர் ப்ளே மெட்டலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பில்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தா மெட்டல் வந்து பிளாஸ்டிக்கோட அதிகம். ஸோ அங்கே ஒரு சின்ன அட்வான்டேஜ் ஆனர் ப்ளேக்கு. ப்ளஸ் ஆனர் ப்ளே இன்னும் ஸ்லிம்மாக இருக்குது. 7.5 மில்லிமீட்டர் தான் திக்னஸ். போக்கோ வந்து 8.8 மில்லிமீட்டர் திக்னஸ். ஸோ வெயிட்டுன்னு பார்த்தா கூட ஆனர் ப்ளே இன்னும் லைட்டாக இருக்குது. டிஸ்பிளே பெருசு, ஆனாலும் ஆனர் ப்ளே லைட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் பில்ட் டிசைன்னு வரையில் ஆனர் ப்ளே அதோட ஸ்லிம்மர் பில்ட் ப்ளஸ் நேரோவர் டிசைன் ப்ளஸ் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆனர் ப்ளே இந்த ரவுண்டு ஜெயிக்குது. ஸோ அடுத்து டிஸ்பிளேன்னு பார்ப்போம். இங்கே ஆனர் ப்ளே நான் சொன்ன மாதிரி பெரிய டிஸ்பிளே, அதில் தான் 6.3 இன்ச் IPS LCD. ஆனால் அது இன்னும் நேரோவாக இருக்குது போக்கோவோட கம்பேர் பண்ணல. அது காரணம் என்னென்னா ஆனரில் ஒரு 19.5/9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ யூஸ் பண்ணியிருக்காங்க. POCO F1ல் ஒரு 18.7/9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் IPS LCD தான், ஆனால் கொஞ்சம் சின்னது, 6.18 இன்ச்சஸ். குவாலிட்டின்னு வரையில் ரெண்டுமே ஏறத்தாழ ஒரே அளவுக்கு தான் இருந்துச்சு. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், நல்ல பஞ்சியான கலர்ஸ், வியூவிங் ஆங்கிள்ஸ் தாறுமாறாக இருக்குது. POCO F1ல் ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னென்னா கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்பிளேயில். ஸோ ஓவரால் டிஸ்பிளேன்னு வரையில் ரெண்டுமே க்ளோஸாக தான் இருக்குது. ஆனால் POCO F1க்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ். ஆனால் உங்களுக்கு வந்து பெரிய டிஸ்பிளே வேணும், உங்களுக்கு 6.3 இன்ச் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேபி நீங்கள் இந்த இடத்துல ஆனர் ப்ளேயை கூட வினராக சூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் இங்கே ஒரு போல், உங்களுக்கு ரெண்டில் எந்த டிஸ்பிளே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உள்ளே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். மேபி இங்கே ஏதாவது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கான்ட்டு. ஆனர் ப்ளேயில் ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப் Kirin 970 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ CPU லிஸ்ட்டில் கம்பேர் பண்ணிங்கன்னா Kirin 970 Snapdragon 835 கொஞ்சம் அதிகம், 845 கொஞ்சம் கம்மி. POCO F1ல் Xiaomi Snapdragon 845 சிப்பே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போக்கோக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் திருப்பியும். ஸோ இப்போ GPUன்னு பார்க்கல POCO F1ல் Adreno 630, ஆனர் ப்ளேயில் Mali G72 GPU டர்போவோட. என்னதான் GPU டர்போ இருந்தால் கூட Adreno 630 தான் இங்கே பெட்டரான GPU. அடுத்து ரேம் ஸ்டோரேஜ்னு பார்க்கல ஆனர் ப்ளேயோட பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட வருது. POCO F1ஓட பேஸ் வேரியன்ட் 6GB RAM 64GB ஸ்டோரேஜோட வருது. டாப் வேரியன்ட்னு பார்த்தா ஆனர் ப்ளேயில் 628, POCO F1ல் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வரைக்கும் இருக்குது. ஸோ ஸ்பெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கல ஆனர் ப்ளே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் POCO F1ஓட ஸ்பெக்ஸ் கொஞ்சம் அதோடவே பெட்டராக இருக்குது. ஸோ திருப்பியும் இந்த ரவுண்ட் POCO F1க்கு. ஸோ திருப்பி தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆனர் ப்ளே ரொம்ப நல்ல ஃபோன் தான். நீங்கள் என்ன அதில் ரன் பண்ணிங்கனாலும் ரன் ஆக தான் போகுது. ப்ளே ஸ்டோரில் இருக்கிற எதுவும் அதெல்லாம் ரன் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. டே டு டே யூசேஜில் POCO F1ஓட பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. பட் ஆன் பேப்பர் ஓவரால் தியரிட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல POCO F1 தான் பெட்டர். ஸோ டே டு டே யூசேஜ் பற்றி பேசல இங்கே சாஃப்ட்வேர் பார்ப்போம். ரெண்டு ஃபோன்ஸுமே Android 8.1 Oreoவில் தான் ரன் ஆகுது. ரெண்டுத்துலேயுமே அந்தந்த பிராண்டோட கஸ்டம் ஸ்கின் ஸ்டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஆனர் ப்ளேயில் MIUI 8.2 கொடுத்துருக்காங்க. POCO F1ல் Xiaomiயோட MIUI 9.6 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஈவென்ச்சுவலாக Android 9 பைக்கு அப்டேட் ஆகும். ரெண்டு பிராண்டுமே வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதில்ல. ஸோ இங்கே மேஜராக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ரெண்டுத்துக்கும். இது உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்க்கு தான் வரப்போகுது. எது உங்களுக்கு என்ன பிடிக்கும், MIUIயா இல்லை MIUIயா? திருப்பியும் இங்கே ஒரு போல் உங்களுக்கு வேணுங்கிறத பிக் பண்ணுங்கள்.
ஸோ அடுத்து பேட்டரி லைஃப்னு பார்ப்போம். இங்கே தியரட்டிக்கலாக பார்த்தா போக்கோ F1ல 4000 mAh பேட்டரி, ஆனர் பிளேயில் வெறும் 3750 mAh தான். போக்கோ F1ல சின்ன டிஸ்பிளே இருக்கிறதுனால போக்கோ F1 தான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும். ரெண்டுத்துலேயுமே 10 நானோமீட்டர் ப்ராசஸில் பில்டான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. கம்மியான பேட்டரி கெப்பாசிட்டி, பெரிய டிஸ்பிளே இருந்தாலும் ஆனர் பிளே போக்கோ F1க்கு ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு பேட்டரி லைஃப்னு வரையில். சரி, சார்ஜிங் ஸ்பீடில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா ரெண்டுத்துலையுமே 18 வாட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரவுண்டை டைன்னு சொல்லி முடிக்க போகிறேன். இங்கே ரெண்டுத்துக்குமே ஒரு மேஜர் அட்வான்டேஜ் கிடையாது, ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம கேமராஸ்க்கு போகிறதுக்குள்ளே பாக்கி இருக்கிற மிச்ச சுற்றத்தெல்லாம் பார்ப்போம். போக்கோ F1ல ஒரு நானோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கேஷனலாக ஒரு மழை பெஞ்சது, கொஞ்சம் தண்ணி அதில் ஸ்ப்ளாஷ் ஆகிடுச்சு அப்படின்னா போக்கோ F1 இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃபாக இருக்கும். அடுத்து போக்கோ F1ல ஒரு கெவ்லார் பேக் வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு லுக்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் ஸ்டீரியோ ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இயர் பீஸ் ஒரு ஸ்பீக்கராக போக்கோ F1ல டபுள் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப அவுட்புட் கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ திருப்பியும் இந்த மிஸ்லேனியஸ் விஷயங்கள்லாம் பார்த்தா போக்கோ F1க்கு ஒரு அட்வான்டேஜ். இப்போ கேமராஸ்னு வருவோம். ஆனர் பிளேயில் ஒரு 16 மெகாபிக்சல் f2.2 பிரைமரி, ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. போக்கோ F1ல ஒரு 12 மெகாபிக்சல் சோனி IMX363 பிரைமரி f1.9 லென்ஸோட கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ரெண்டு கேமராஸுமே நல்லா பிக்சர்ஸ் எடுக்குது. போக்கோ F1ல டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கலர்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. லென்ஸ் அப்பர்ச்சர் f1.9, அதாவது இன்னும் வைடாக இருக்கிறதுனால பொக்கேயில் இந்த பேக்ரவுண்ட் பிளர் போக்கோ F1ல பெட்டராக இருக்குது. டைனாமிக் ரேஞ்சுன்னு வரையிலையும் ஆனர் பிளேயில் AI ப்ராசஸிங் இருக்கிறதுனால க்ளோஸாக வருது. பட் திருப்பியும் போக்கோ F1 தான் பெட்டராக இருக்குது. லோ லைட்னு வரையில் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இன்னும் அதிகமாகுது. நாய்ஸ் லெவல்ஸ் கம்மியாக இருக்குது போக்கோ F1னால் எடுத்த இமேஜஸில், டீட்டெயில்ஸும் அதிகமாக இருக்குது. போர்ட்ரேட்ஸ்னு வரையில் திருப்பியும் F1க்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ். ரியர் கேமராஸ், செல்ஃபி கேமராஸ் ரெண்டுத்துலேயும் எடுத்த போர்ட்ரேட்ஸில். செல்ஃபீஸ்னு வரையிலையும் F1ல இருக்கிற 20 மெகாபிக்சல் கேமரா ஆனர் பிளேயில் இருக்கிற 16 மெகாபிக்சல் கேமராவோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. டைனாமிக் ரேஞ்ச் கூட F1ல தான் பெட்டராக இருக்குது. பர்சனலாக எனக்கு F1ஓட கலர்ஸ் இன்னும் பிடிச்சிருந்துச்சு. வீடியோன்னு வரையில் ரெண்டு ஃபோன்ஸுமே மேக்ஸிமம் 4K 30 FPSல தான் எடுக்கும். இங்கே AI ப்ராசஸிங் ஆனருக்கு வீடியோவில் ஹெல்ப் பண்ணாது. ஸோ அந்த டைனாமிக் ரேஞ்ச் கம்மியாக இருக்கிறது இங்கே ஒரு நெகட்டிவாக வருது. டீட்டெயில்ஸ்னு வரையிலையும் போக்கோ F1 பெட்டராக பண்ணுது. ஸோ இந்த ரவுண்ட் கேமராஸ் ஓவரால் போக்கோ F1. ஸோ இப்போ அடுத்து ப்ரைஸிங்னு வருவோம். இங்கே ஆனர் பிளே 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோ F1 கொஞ்சம் அதிகம், 21,000 ரூபாய்க்கு. ரெண்டு ஃபோன்ஸுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்கே அந்த பிளாஸ்டிக் பெல்ட் ப்ளஸ் அந்த 1000 ரூபா எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த விட்டுட்டிங்கன்னா போக்கோ F1 ஃப்ளாட் அவுட் வின்னர்னு சொல்லலாம். இங்கே பெட்டர் ஃபோன் அதுதான். ஆனால் இன்றைக்கி உங்களால் போக்கோ F1 வாங்க முடியல, கொஞ்சம் ஃப்ளாஷ் சேல்ஸில் இருக்குது, வாங்குறது கஷ்டமாக இருக்குது. ஷாமி ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனை நம்ம நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுனால ஒரு ஆனர் பிளே வாங்குறீங்க, இல்லை ஏற்கனவே ஒரு ஆனர் பிளே வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுவும் நல்ல ஃபோன் தான், பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். போக்கோ F1 அதோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ், ரெண்டுத்துலையும் உள்ள கம்பேரிசனில் வின் பண்ணுறது போக்கோ F1 தான். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன கம்பேரிசன் வீடியோவுக்கு. உங்கள் கருத்து என்ன? இந்த ரெண்டுத்தில் எது உங்களோட ப்ரிஃபரன்ஸ்? நீங்கள் இன்றைக்கி 20,000 ரூபா செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணுன்னா எது வாங்குவீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிக்கலனா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். சொல்லதான் அந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.